ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டுகாஸ்டேட் ஸ்டோடியம் ஸ்டூல் ஸ்டாப்னர் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்துடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். மலைச்சிக்கலை குறைக்க உதவுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுது. ஸ்டூல் டாய்லெட் மென்மையாக சாஃப்டாக வெளியே வரத்துக்கு இந்த மருந்து பயன்படுது. பைல்ஸ் போன்ற வலியை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. டாய்லெட் போகும்போது கடினமாக முக்குறது போன்ற விஷயங்களை இது ஸ்டெயின் பண்ணுற விஷயங்களை இது குறைக்குது. ஏன்னா இது ஸ்டூலை மென்மையாக்கிடுது. சாஃப்டாகிறதுனால எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் டாய்லெட் ஈஸியாக வெளியே வரும். பொதுவாக வயிற்று பிடிப்பு, வயிற்றை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வலிக்கிறது கம்மியாக இருக்கும். முக்கியமான பலன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷனுக்கு பயன்படுது. ஹார்ட் டூல்ஸை சாஃப்டாக மாற்றுது. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மூல நோய் கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஈஸியாக டூல்ஸ் வெளியே வரத்துக்கு பயன்படுது. அப்புறம் போஸ்ட் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பிறகு, குழந்தை பிரசவத்துக்கு பிறகு இதய நோய் போன்ற நோய்களால் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி டாய்லெட் போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் டாய்லெட் ஸ்டூல் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பது தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூலை தண்ணீர் மற்றும் ஃபேட், கொழுப்பால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டூலை சாஃப்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூல் டாய்லெட் ஈஸியாக வெளியே வரத்துக்கு இது உதவியாக இருக்குது. இது லக்ஸட்டிவ் அல்ல, குடலை வலுவாக்க தூண்டும், மென்மையாக டாய்லெட்டை வெளியே வரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து இது. அடுத்து இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வயிற்று பிடிப்பு, வயிற்றுப்போக்கு, குமட்டல், தொண்டை எரிச்சல், வயிற்று அசௌகரியம் இவையெல்லாம் தான் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். இதை தவிர்த்து சில ஆபத்தான சைடு எஃபெக்ட்ஸ், சிவியரான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியரான அலர்ஜி ஏற்படுவது, கடுமையான வயிற்று வலி சில நேரத்தில் ஏற்படுவது, ரெக்டாங்கிள் ப்ளீடிங் ரத்தப்போக்கு ஏற்படுவது, தொடர்ந்து வயிற்றுப்போக்கு டைரியா ஏற்படுவது, இவையெல்லாம் தான் சில சீரியஸான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. அடுத்து இந்த மருந்து எடுத்துக்கும் போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் அடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, காரணம் தெரியாமல் குமட்டல், வாந்தி, அப்புறம் நீண்ட காலமாக மலைச்சிக்கல் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். நீங்களாம் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை தினமும் 1-2 முறை எடுத்துக்கலாம். இதனோட டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய வயது மற்றும் உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இது டோசேஜ் சேஞ்சஸ் ஆகும். இந்த மருந்தை எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் 12 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே 1-3 நாளுக்குள்ளே இந்த மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மருந்து எடுத்துக்கும் போது குறிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். காய்கறி, பழங்கள், தானிய வகைகள் நிறைய எடுத்துக்கணும். அடுத்து உடல் பயிற்சி, எக்ஸசைஸ் செய்யணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.